அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி 10ஆம் தேதி, அதாவது தை மாசம் 28ஆம் தேதி, திங்கட்கிழமை, திரையோதசி திதி. புனர்பூச நட்சத்திரம் சாயங்காலம் 6:10 வரை, அதற்கு மேல் பூச நட்சத்திரம். சந்திராஷ்டிரமம் பகல் 11:56 வரை விருச்சிக ராசிக்காரர்கள் கூறியது, அதற்கு மேல் தனுசு ராசிக்காரர்கள் கூறியது. இன்று ராகு காலம் காலையில 7:30 9 வரை, யமகண்டம் 10:30 12 வரை, நல்ல நேரம் காலையில 9:00 10:00 வரை, மதியம் 1:00 2:00 வரை, சாயங்காலம் 4:00 5:00 வரை. இன்று நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் வெண்மை, வெள்ளைக்கலர். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. சாப்பிடக்கூடியது, சாப்பிடக்கூடியதுங்கள்ல சாப்பிட வேண்டியது ஸ்வீட்டு, கேசரி அல்லது கொண்டக்கடலை சாப்பிடுவது நல்லது. அடுத்து இப்போ நம்ம அந்த ஜோசிய பாடத்துல புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட அமைப்பை பார்த்து கொண்டு வந்தோம். இப்போ அதை தொடரலாம். இப்போ புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க குடும்பத்துல ஒரு கலவரமும் கலகமும் உடையவராக இருப்பார். அவங்களுக்கு குடும்பத்துல ஒரு நிம்மதிங்கிறது எப்ப பார்த்தாலும் ஏதாவது கலகமும் குழப்பமா தான் இருந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி பொருள் ஈட்டுவதில் சுணக்க முடியவர். அவருக்கு விரைவாக பொருள் ஈட்ட கூட சாமர்த்தியம் கிடையாது. பணத்தை மிச்சம் முடிச்சு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு தன்மையும் கிடையாது. சகோதர சகோதரிகள் பால் பாசமற்றவர்கள். கூட பிறந்தவங்களோட அவ்வளவு ஒன்றும் பாசம் கிடையாது. உயர்கல்வி உடையவர், அதாவது நல்ல படிப்பு மட்டும் மிக நன்றாக படித்தவர். வீடு நிலம் வாகனம் யோகம் உடையவர். அவருக்கு எப்படினாலும் அந்த வீடு வாகன யோகம் சேர்ந்து விடும். புத்திரிகள் அதாவது பெண் குழந்தைகளை அதிகம் பெறுபவராக இருப்பார்கள். அதே மாதிரி அவங்களால ரொம்ப மகிழ்ச்சி அடைபவராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிகள் செல்லலாம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பார்ப்போம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகப்பட்டு அதை நீங்கள் கரெக்டாக நடந்து இன்னும் விரிவாக, அதாவது எதிர்காலம் என்னது, உங்களோட கேரக்டர் என்ன மாதிரி தொழில்கள், உங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி, அதுல உள்ள சாதக பாதங்களை தெரிந்து கொள்ள 9740846466 நம்பருக்கு போன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளவும். பாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்கு இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நூதன பொன் பொருள் துணிமணி சேர்க்கை உண்டாகிறது. அன்னையின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாக அமைகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் பூரண ஈடுபாடு உண்டாகிறது. வீடு நிலம் வாகனம் முதலியவற்றை வாடகைக்கு விடுவதன் மூலம் வரக்கூடிய பணம் கரெக்டாக வருகிறது. சிலர் தோட்டத்தை லீஸு கொடுத்துருப்பாங்க, வீடை வாடகைக்கு விட்டுருப்பாங்க, காரை வாங்கி டிராவல்ஸ்ல விட்டுருக்கலாம். இதன் மூலம் வரக்கூடிய பணங்கள் ஒழுங்காக சேர்ந்து விடும். அடுத்து ரிஷபராசி. பொருள் வரவு ஓரளவு நன்றாக இருக்கிறது. ஆடை அணிகள் வாங்குகின்றீர்கள். நண்பர்கள் உறவினர்களுடன் விருந்து பார்ட்டி போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறீர்கள். கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சி மிக்கதாய் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் சிறு பிரயாணம், அதாவது சொந்த கண்ட வீட்டு போறதோ, இல்லைன்னா ஏதாவது பிக்னிக் போறதோ, கோயிலுக்கு போறதோ, சிறு பிரயாணம் செய்ய வேண்டிய சூழலை வருகிறது. அடுத்து மிதுன ராசி. குடும்பத்துல பல நன்மைகள் நிகழக்கூடிய சமயம் காலம் இது. அதே சமயம் பண விரயமும் அதிகமாக ஏற்படுகின்றது. உங்க பேச்சுக்குன்னு ஒரு கௌரவம் மரியாதை இருக்கிறது. மனைவி மக்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கின்றனர். கொஞ்சம் சோம்பேறித்தனம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது. அடுத்து கடகராசி. அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கும் பிரயாணங்கள் நடக்கின்றன. பிரயாணங்கள் மூலம் நன்மையும் கிடைக்கின்றது. அதே மாதிரி மாணவர்களுக்கு
கல்வியில வந்து கொஞ்சம் மந்த நிலை உண்டாகிறது. அம்மாவுக்கு உங்களின் மீது ஒரு கோபம் உண்டாகிறது. சூழ்நிலை அப்படி அமைகிறது. வீட்டிற்கு நுழையும் போதே கொஞ்சம் டென்ஷன் தான், என்ன நடக்க போகிறது என்று இருக்கின்றது. மனைவியுடன் வாக்குவாதம் செய்கின்றீர்கள். அடுத்து சிம்மராசி. மனம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி உற்சாகமாக இருக்கின்றது. நண்பர்கள் உறவினர்களுடன் ஒரு சுமூக உறவு நடக்கின்றது. அம்மா மூலம் ஆதாயம் உண்டாகிறது. மூத்த சகோதரன் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள நீங்கள் வந்து அவருக்கு உதவி செய்கிறீர்கள். அதனால் மனைவிக்கு உங்கள் மீது கோபம், எதுக்கு வேண்டாத விஷயத்துல ஈடுபடுறீங்க அப்படின்ட்டு. அடுத்து கன்னிராசி. புதிய தொழில், அது கூட பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்க போகின்றீர்கள். அது வெற்றிகரமாக நடக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. பிரயாணம் நல்லபடியாக நடக்கிறது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றின் மூலம் நல்ல லாபமே வருகின்றது. புதிய வீடு, வாகனம், நிலம் வாங்கும் சூழ்நிலை உருவாகிறது. தொழிலில் ஓரளவு நல்ல முன்னேற்றம். அடுத்து துளாராசி. அதே மாதிரி துளாராசிக்காரங்களுக்கு மத்தியானத்திற்கு மேல வந்து மனசு வந்து குழப்பம் வேண்டி ஒரு அமைதி தெரிகிறது. மனைவியின் ஆரோக்கியம் ஓகே, ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கிறது. வீட்டுல வந்து ஒரு குதூகலமான ஒரு சூழ்நிலை நிலவுகின்றது. பண விரயம் அதிகமாக இருந்தா கூட மனம் நிறைவாக இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. பெற்றோர்களின் உடல்நிலை நன்றாக இருக்கிறது. விரோதிகளுக்கு கொஞ்சம் தொல்லை ஜாஸ்தி இருந்துகிட்டு இருக்கிறது. தெய்வ பக்தியும் தான தர்மம் செய்வதும் அதிகரிக்கின்றது. அதே மாதிரி வந்து உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கிறது. பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனை நீங்குகிறது. அடுத்து தனுசு ராசி. இன்னைக்கு வந்து 11:56 மேல் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் தினம். கொஞ்சம் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். பொருள் நஷ்டம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கின்றது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபட வேண்டாம். மனைவி மக்களுடன் ஆதரவாக பேசுங்கள். பிரயாணத்தை தவிர்க்கவும். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வந்து பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஓரளவு நிச்சயமாகின்றது. காதலர்களுக்கு காதல் வந்து திருமணத்தில் முடிகிறது. அப்போ பாசிட்டிவாகத்தான் போகிறது. ட்ரேடிங், ஸ்பெகுலேஷன் ஆகியவற்றில் நல்ல ஒரு லாபம். பிரயாணத்தினால் நல்ல பலன் கிடைக்கின்றது. அடுத்து கும்பராசி. மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளே இன்று அமைகின்றது. பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட பொருளாதாரத்துறையில் நல்ல முன்னேற்றமே காணப்படுகிறது. ஆடல், பாடல், சினிமா, டிவி, விளையாட்டு என்று பொழுதை கழிக்கின்றீர்கள். புது நண்பர்கள் வாய்ப்பார்கள். அது உங்களுக்கு நல்ல பலனையே கொடுக்கும். அடுத்து மீனராசி. சிறு சிறு பிரச்சனைகள் தான், மனதில் ஒன்றும் கவலை அல்லது கோபம் உண்டாகிறது. அதை வந்து நீங்க டேக் இட் ஈஸி, அதை வந்து பெருசுப்படுத்த வேண்டாம். ஆனா சின்ன பிரச்சனைகளாம் கூட ஓவரா டென்ஷன் பண்றீங்க. அது உடல்நிலை பாதிப்பில் தான் கொண்டு முடியும். அதாவது வந்து மெடிடேஷன் செய்து வாருங்கள். சுற்றத்தினருடன் உறவு கொஞ்சம் சுமூகமாகவே செல்கின்றது. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. மாமன் வர்க்கத்தினரால் அவங்கள ஒருத்தரை சந்திக்கும் வாய்ப்பு உருவாகிறது. மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்பட வண்ணம் நடந்து கொள்கின்றார்கள். அவர்களின் நடவடிக்கை, அவர்களுடைய பேச்சு, அவர் செயலெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தையே கொடுக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.